ஹாய்ங்க. ரொம்ப சாரி. நான் கொஞ்சம் கோல்டாக இருந்தது. ரொம்ப பிஸி ஆகிட்டோம். பாப்பா ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த டயர்ட்லேயே இருக்கேன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து 8வது நாள் நவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே ஒரு பார்சல் ஒன்று தான் வந்துருந்துச்சு. செவாமேடில் வந்து மாய்ஸ்சரைசரும், அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு சும்மா டாய்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அதில் வந்துட்டு வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து அந்த வேர்டை வந்துட்டு அதாவது வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம வைக்கணும். அந்த நேம் வந்துட்டு அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ்லாம் தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேர் இருந்ததுங்க. நிறையா கார்ட்ஸ் இருந்தது. 2 செட்டு 2 செட்டு வந்து லெட்டர்ஸ் இருந்துச்சு. சாரி. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஒரு செட்டை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நிறையா இருந்துச்சுனாலே அவள் ஃபுல்லாக குழப்பி ஒரு வழி பண்ணிடுவான். அப்புறம் ஒவ்வொரு மூலையில் கிடக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் தேடி தேடி இந்த மாதிரி பஸ்ஸு, பின்னு, அப்புறம் ஃபிஷ்ஷு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கார்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் பெருசு இதெல்லாம் கொடுக்கல. இது வந்து அவள் ஸ்கூலுக்கு போகிறாங்காட்டி ஸ்கூலில் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இதை வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட்டு அட்டை மாதிரி தாங்க இருக்கும், உட்டு கிடையாது. பட் அவங்க கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உட்டு தான், பிளாஸ்டிக் கூட கிடையாது. நல்லா குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த சார்ட்டோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து $9க்கு வாங்கியிருந்தேன். நவராத்திரியில் பார்த்திங்கன்னா நான் வந்து பொங்கலே செய்யலைங்க. சரி இன்றைக்கி எப்படியாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாளையோட நவராத்திரி வேறு முடிய போகுது இல்லையா? ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு போச்சுன்னே சொல்லலாம். பாப்பாவுமே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டா. பட் நாங்கள்லாம் இப்போ சிக் ஆகிட்டோம். அதுதான் எங்கள் பெரிய ப்ராப்ளம். இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க.